ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி கட்டி பெருங்காயத்தை எப்படி எளிமையான முறையில் தூள் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மைக்ரோவேவ் அவன்லேயும் ஸ்பெஷலாக ஒரு மெத்தட்லேயும் எப்படி நம்ம தூள் பண்ணுறது அப்படிங்கிறது போட்டிருந்தோம். அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பெருங்காயம் வாங்கிட்டோன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பெருங்காயம் பேப்பரோட ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு வராது. இப்போ ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இந்த பேப்பரில் ஒட்டாமல் வந்துடும். இந்த ஒரு கொழகொழுப்பு தன்மை இருக்கும். அது சம்மர் டைம்லாம், ஏன்னா இது பிசின் தான், அதனால் என்ன ஆகும்னா அதனால் ஒட்டிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்துக்கும் போது அந்த கம் சாலிடாக மாறிடும், ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி உடைக்கிறதுக்கும் வரலைனாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உடைக்கிறதுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட தட்ட வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சிசர்ஸ் வச்சு பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடைகளில் கட்டி பெருங்காயமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி கிடைக்குது. அது கூட கிடைச்சதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடி கனமான கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு தனித்தனியாக இந்த பொடிச்சு வச்சுருக்கிற 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிற பெருங்காயத்தை போட்டுக்கணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருத்துரும், உள்ளே பொரிஞ்சு வராது, வெளியில் மட்டும்தான் பொரியும். ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக போட்ட பீசஸ் பெருசாக ஒரு இஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்படி நல்லா ஒரு காற்றடித்த மாதிரி இருக்கும், ஒரு பலூன் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பெருங்காய கட்டி ஒரு காற்றடிச்சா அப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு மாறிடும். தொட்டிங்கன்னா குழகுழன்னு இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஒரு புசுன்னு ஒரு ஷேப்புக்கு வந்ததும் நீங்கள் எடுத்துடணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது காஞ்சதுக்கப்புறம் டைட் ஆயிரும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் உங்கள் மிக்ஸி நல்லா அரைக்கும் அப்படின்னா அப்படியே போட்டு மிக்சியில் அரைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி குட்டியாக நம்ம வீட்டில் உரல் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு தட்டிக்கோங்க. இல்லைனா ஒரு பேப்பரில் போட்டு நீங்கள் அதில் வச்சு கூட தட்டிக்கலாம். ஸோ இப்போ ஒன்றும் பாதியமாக பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா ஈஸியாக பொடியாயிரும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பொடிச்சுக்கிட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா ட்ரையான மிக்சியில் போடுங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. பொடிச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பெருங்காயத்தூள் கிடச்சிரும். உங்களுக்கு கட்டி பெருங்காயம் ரொம்ப வாசமாக இருக்கும். தூள் பெருங்காயத்தை விட இது ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம தூள் பெருங்காயம் நார்மலாக வாங்கிறது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் தூள் பண்ணுற பெருங்காயத்தூள் அதில் பாதி 1/4 டீஸ்பூன் போட்டிங்கனாலே போதும், அவ்வளோ வாசமாக இருக்கும். அதே மாதிரி இதில் சேர்க்கக்கூடிய மைதா மாவு அளவையும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.